தான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் காம்ப்ளக்ஸ் ரிகார்டிங்கா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு ஃப்ளூயிடுனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளூயிட் என்னங்கிறாங்க, ஒரு பிளேன்ல வந்து ரொட்டேட் ஆகுங்கிறாங்க. சரிங்களா? ஒரு பிளேன்ல வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்குங்கிறாங்க. சரிங்களா? அது ரொட்டேட் ஆகும்போது என்ன நடக்குதுங்கிறத வச்சு தான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்க சொல்லியிருக்கிறது பாருங்க, இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். இன்கம்ப்ரசிபிளா இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, டெல் டாட் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்படின்னா மீனிங் என்ன? எஃப் வெக்டரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், டெல் பை. நல்லா பாத்தீங்க, எஃப் வெக்டர் வேல்யூ தெரியும், டெல் பை தெரியும். அப்ப டெல் டாட் எஃப்னா என்னது? சாட்டிஸ்ஃபை த லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஆல்ரெடி ட்ரூ தானே, ஆல்ரெடி ட்ரூ, தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்ப ஒரு ஃப்ளூயிட் வந்து இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடா இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன? டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு 0. சாட்டிஸ்ஃபை த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு 0. இரோடேஷனல் ஃப்ளூயிடா இருந்தா கர்ல். கர்ல்னா இங்க டெல் கிராஸ் இருக்குங்களா? கர்ல்னா மீனிங் என்னன்னா, இது வந்து அடுத்த மேபி படிப்பீங்க. வெக்டர் ஃபீல்டு படிச்சீங்கன்னா படிப்பீங்க. கர்லோட மீனிங் என்னன்னா, டெல் கிராஸ் எஃப் வெக்டர். டெல் கிராஸ் எஃப் வெக்டர்னா மீனிங் என்ன? டெல் கிராஸ் டெல் பை. டெல் கிராஸ் டெல் பையோட வேல்யூ ஈக்குவல் டு 0. அது வந்து நம்ம 0ங்கிறாங்க. சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு என்னங்கிறாங்க? 0ங்கிறாங்க. சரிங்களாம்மா? இப்போ ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணுதான். நம்மளுக்கு என்னது? பைங்கிறது என்ன தெரியும்? ஈக்குவலி பொட்டன்ஷியல் தெரியும். அது சொல்லிக்கிறாங்க. அதே தான் இங்க நோட் பண்ணல. இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் என்ன ஆக போகுது? ஈக்குவல் டு 0 ஆக போகுது. பை இஸ் a கார்பன் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி நம்ம டிவைன் பண்ணதுதான். ஆல்ரெடி நம்ம டிவைன் பண்ணதுதான். இங்க இதுக்கு பேர் என்ன? ஃப்ளூயிடிக் கேஸ்ல நல்லா பாத்துங்க. ஃப்ளூயிடிக் கேஸ்ல இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? ஈக்குவலி பொட்டன்ஷியல். ஈக்குவல் பொட்டன்ஷியல்ங்கிறாங்க. சரிங்களா? பட் இங்க ஃப்ளூயிடிக் கேஸ்ல இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரீம் லைன். ஏன்னா ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா லைனா போகாது. கரெக்ட்டுங்களா? இது மாதிரி ஃப்ளூயிட் வந்து நேரா போகுமா? ஏதாச்சும் மேடு பள்ளமா இப்படி இப்படின்னு போகும். ஒரு வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டா போகாது. ஒரு காத்து அடிச்சாவோ இல்லை ஒரு இது பண்ணாவே என்ன ஆகும்? இது ரொட்டேட் ஆகிட்டு போகும். சரிங்களா? அப்ப இதுக்கு பேர் என்னங்கிறாங்க? ஸ்ட்ரீம் லைன். அங்க என்ன பார்த்தோம்? லைன் ஆஃப் போர்ஸ்ன்னு பார்த்தோம். காம்ப்ரஸ் இது நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் சிறப்பாக பார்த்துங்க. ஃப்ளூயிட் வரும்போது இந்த பை ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? ஸ்ட்ரீம் லைன் ஆகுது. சரிங்களா? ஃப்ளூயிட் கேஸ் வந்து இது என்ன ஆகுது? ஸ்ட்ரீம் லைன் ஆகுது. அதே எலக்ட்ரிக் கேஸ்ல என்ன ஆகுது? லைன் ஆஃப் ஃபோர்ஸா இருக்குது. ஒரு லைனா தான் இருக்கு. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃப்ளூயிட் கேஸோட ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்லிக்கிறாங்க. ஐடியல் ஃப்ளூயிடோட கேஸோட கான்செப்ட். சரியாம்மா? இதுல என்ன டவுட் இருக்குது? ஆ சார். என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கல் என்ன ஆகுது? எலக்ட்ரிக்கல்ல வந்து